ஹாய் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா சமீபத்துல ரிலீஸ் ஆன கப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்லி படத்தோட முழு கதை விளக்கத்தை தாங்க பார்க்க போறோம். படத்தோட ஹீரோ பெரிய இன்டீரியர் டிசைனர் ஆகணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வராருங்க. ஆனா அந்த வேலை கிடைக்காம பைக் டாக்ஸி ஓட்டுறாரு. ஹீரோயின் சென்னையில வேலைக்கு சேர வந்திருக்காங்க. ஆனா ஜாயினிங் தேதி தள்ளி போகுதுங்க. இதே நேரத்துல இவங்க தங்கி இருந்த ஹாஸ்டல்ல பிரச்சனையாகி வெளியே வராங்க. அப்பதான் ஹீரோ தன்னோட ரூம்ல ஹீரோயினை தங்கிக்க சொல்றாரு. இதுக்கப்புறம் நடக்கிற ரொமான்டிக் அண்ட் எமோஷனல் விஷயங்கள் தாங்க இந்த படத்தோட மீதி கதை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலே ஒரு அழகான சென்னி சிட்டியை தாங்க காட்டுறாங்க. ஹீரோ சிவா ஒரு சின்ன ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. அலாரம் அடிக்குது. ஆனா அதை ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் தூங்குறாருங்க. ரூம் ஓனர் வந்து கதவை தட்டுற சத்தமும் கேட்குதுங்க. ஏன்னா வாடகை பாக்கி சிவா இன்னும் கொடுக்கலங்க. சிவா அவசரமா பைக் டாக்ஸி ஓட்ட கிளம்புறாருங்க. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய போஸ்டரை பார்க்குறாரு. அதில் என்ன இருக்குன்னா ஒரு இன்டீரியர் டிசைனர் கம்பெனியோட போஸ்டர் இருக்குங்க. அவரோட கனவு ஒரு பெரிய இன்டீரியர் டிசைனர் ஆகணும் தாங்க. கட் பண்ணால் ஹீரோயின் மித்ராவை காட்டுறாங்க. ஒரு ஹாஸ்டலில் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்டலில் வார்டன் கூட ஒரு சின்ன சண்டே ஆகிடுங்க. அதனால் வார்டன் ரூமை காலி பண்ண சொல்லிடுறாங்க. மித்ராவுக்கு ஒரு மெயில் வருது. ஜாயின் டேட் தள்ளி போகுது அப்படின்னு. வீட்டுக்கு ஃபோன் பண்ண அப்பா கல்யாண பேச்சு எடுக்கிறாருங்க. மித்ரா பயந்து போய் ஃபோனை கட் பண்ணுறாங்க. மித்ரா பைக் டாக்ஸி புக் பண்ணுறாங்க. அங்கே வர்றது வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஹீரோ சிவா. 2 பேருக்கு இடையிலான அந்த முதல் கான்டாக்ட் பாருங்க, அது சூப்பர்னே சொல்லலாம். பைக் டாக்ஸியில் போகும்போது மித்ரா அழுதுகிட்டே போகிறாங்க. சிவா அதை கண்ணாடி வழியாக அதை பார்க்கவும் செய்கிறார். என்னாச்சு சிஸ்டர்னு கேட்குறார். மித்ரா அவங்க கதையை சுருக்கமாக சொல்கிறாங்க. சிவாவுக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க. ஏன் ரூம் பெருசு தான், ஒரு பார்ட்டிஷன் போட்டா நீங்க தங்குவீங்களா அப்படின்னு கேட்குறார். மித்ரா முதல்ல ஷாக் ஆகிறார். இது சேஃபான்னு கேட்குறாங்க. நம்பிக்கை இருந்தா வாங்கன்னு சிவா சொல்றார். வேற வழியே இல்லாம மித்ரா ஓகேவும் சொல்றாங்க. 2 பேருமே ரூமுக்கு வராங்க. ரூம் பயங்கர குப்பையா இருக்குங்க. மித்ரா அதை பார்த்து சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறார். சிவா ஓரமா நின்று ஆச்சரியமா அதை பார்க்குறாருங்க. ஒரு ஸ்க்ரீன் துணியை கட்டி நடுவுல பார்ட்டிஷன் போடுறாங்க மித்ரா. இதுதான் கோடு, யாரும் தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மித்ரா ரூல்ஸும் போடுறாங்க. முதல் நாள் இரவு 2 பேருமே தூங்காம தவிக்கிறாங்கங்க. ஒருத்தர் மூச்சு விடுற சத்தம் அடுத்தவங்களுக்கு கேட்குது. காலையில சிவா காபி போட்டு கொடுக்குறாங்க. மித்ராவுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குங்க. மெல்ல மெல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்குது. சிவா தன்னோட இன்டீரியர் டிசைன் ஸ்கெட்சை காட்டுறாருங்க. மித்ரா அதில் சில கரெக்ஷன் சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனிக்கு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறாங்க. அந்த ஆர்டரும் சிவாவுக்கு கிடைக்குது. சந்தோஷத்தில் 2 பேரும் தெரியாமல் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு கப்பல்ஸ் மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஷாப்பிங் போகிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க. ஆனால் எல்லாருமே இவங்கள கப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லக்கூடிய ஹோட்டலில் தங்க பார்க்குறாங்க. ஒரு நாள் போலீஸ் செக்கிங்கில் 2 பேருமே மாட்டுறாங்க. உங்கள் ஐடி கார்டை கொடுங்க, நீங்கள் யாருன்னு போலீஸ் நோந்த ஆரம்பிக்கிறாங்க. சிவா சமாளிக்கிறார். ஆனால் ஒரு பயம் வருதுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கள தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாமல் என்ன கூத்து அப்படின்னு சொல்லி கேள்வியும் கேட்குறாங்க. இந்த டைமில் தான் சிவாவோட அண்ணா அண்ணி என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. விக்ட்ராவா சிவா ஒரு ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்துகிறார். அன்னைக்கு ஏதோ சந்தேகம் வருது. நீங்கள் ஒரு எமோஷனல் அன்னைக்கு குழந்தை இல்லைங்க, அவங்க IVF ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வழியை மித்ரா கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. மித்ராவுக்கு ஒரு நிமிஷம் உறவுகளோட ஆரம்பம் புரிய ஆரம்பிக்குதுங்க. சிவாவுக்கும் மித்ராவுக்கு இடையில ஒரு பிளவு வருதுங்க. நாம பண்றது தப்போன்னு மித்ரா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவாவோட அப்பாவும் சிவாவை பார்க்க திடீர்னு ரூமுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. மித்ராவை பார்த்து ஷாக் ஆகுறாருங்க. அங்கே பெரிய சண்டையை வெடிக்குது. சிவா வீட்டை விட்டு வெளியேற சொல்றாரு. மித்ரா அழுதுகிட்டே கிடந்தார். ஆனால் சிவா பின்னாடி ஓடி போய் அவங்கள சமாதானப்படுத்துறார். நமக்கு நாமே போதும் ஒரு முடிவுக்கு வராது. 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்னஸ் சூப்பராக போகுதுங்க. ஆனால் மனசில் ஒரு சின்ன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போதாங்க அந்த ஃபோன் கால் வருது. அன்னைக்கு சீரியஸ். IVF முறைப்படி உருவான அந்த குழந்தை இப்போ ஆபத்தில் இருக்குங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க. டாக்டர் சொல்கிற ரொம்ப கஷ்டம், ஏதாவது ஒரு மிராக்கிள் தான் நடக்கணும் அப்படின்னு. அந்த இடத்துல சிவா ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. கல்யாணம், சடங்கு, சமூகம் இதெல்லாம் விட ஒரு உயிர் முக்கியம் அப்படின்னு அன்னிக்காக சிவா ரத்தம் கொடுக்குறாருங்க. மித்ரா அந்த குடும்பத்துக்கு ஒரு தூண் அணிக்கிறார். ஒரு வழியாக குழந்தையும் பிறக்குதுங்க. அந்த குழந்தைய கையில் எடுக்கும்போது சிவாவோட அண்ணன் கேட்குறார், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உயிரை பெற்றுட்டோம், நீங்கள் எப்போ உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சிவா மித்ராவை பார்க்குறார். நாம இவ்வளவு நாளாக கப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்லி உலகத்தில் வாழ்ந்தோம், ஆனால் இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி உலகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல மித்ராவோட அப்பாவோ அங்கேயே வராருங்க. இவங்களோட உண்மையான அன்பை பார்த்து அவர் மனசு மாறுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழுங்க, ஆனால் பிரிஞ்சிடாதீங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். சிவாவும் மித்ரா கிட்ட ஒரு மோதிரத்தை கொடுக்குறாருங்க. இனிமே நம்ம வேற ரூம் இல்லை, 2 பேருமே ஒரே லைஃபுக்குள்ள தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாருங்க. மித்ரா சிரிச்சுக்கிட்டே அந்த மோதிரத்தை போட்டுக்கிறாங்க.
கடைசியாக ஒரு மெசேஜ் ஸ்க்ரீனில் வருதுங்க. காதல் என்பது வெறும் கவர்ச்சி அல்ல, அது ஒருவர் கொடுக்கும் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த படத்தை எங்க முடிக்கிறாருங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சன்வாய்ஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.